ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, நாங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆரணிக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அக்காவோட ஹவுஸ் வார்மிங்காக வந்திருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு 3 நாள் முன்னாடியே நாங்கள் இங்கே வந்துட்டோம். அக்கா வந்து ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வந்துடுங்க, நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் 3 டேஸுமே வந்து ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் அக்காவுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஓகே நம்ம புது வீட்டுக்கு வந்து நம்ம ஞாபகமாக ஷோஃபா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். அதே மாதிரி கூட்டிகிட்டு போய் எந்த ஷோஃபா பிடிக்குதோ பாரு அப்படி சொல்லியிருந்தேன். எங்கள் சிஸ்டருக்கு இந்த ஷோஃபா ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஷோஃபாவே செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஷோஃபா வாங்கினதுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுத்தாரு. சார் நேம் என்னன்னு தெரியல, கேட்க மறந்துட்டேன். நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். ஃபர்னிச்சர் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக காட், சோஃபா, டைனிங் டேபிள், வாஷிங் மிஷின் இப்படி எக்ஸட்ரா பல இருக்குது. நீங்கள் வந்து ஆர்மியில் இருந்தீங்கன்னா இல்லை இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணுங்கள். பிரவீன் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நல்லா நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ. உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் வந்து பிரவீன் பண்ணி தருவார். ஆர்மியில் யாருக்காச்சும் ஏதாச்சும் பெஸ்ட் ப்ராடக்ட் ஏதாச்சும்னா பிரவீன் வந்து காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் நம்பர் இல்லை, டார்லிங் வந்து பாருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. பை பை. ஓகே, உங்க காண்டாக்ட் நம்பர் தரங்களா ஆட் பண்றேன். வந்து பிரவீனுக்கு வந்து ஏதாச்சும் என்ன கால் பண்ணி கேட்டுப்பாங்க. ப்ராடக்ட் மட்டும் கால் பண்ணுங்க, வேற கால் பண்ணாதீங்க. அதுமா